முழுவதும் ஆன்லைன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு தியானம். உங்களுடைய வாழ்வியலில் தாந்திரிகம் என்கிற ஒரு அற்புதமான தாந்திரிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாம்பத்தியத்தில் எப்படி நீங்கள் பரிபூரணமாக முழு மனதோட அற்புதத்தோட குற்றுணர்வு இல்லாமல் எப்படி ஈடுபடுவது என்பதை மிக அற்புதமாக வாட்ஸ்அப் மூலம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு அறிமுகமோ கிடையாது. என்னோடு 140 நாள் பயணம் செய்து வந்த நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள், நிறைய தியானிகள் வாஸ்தானியர் சொன்ன காமசூத்திரத்துக்கு 64 ஆழ்நிலை ஞானத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதேமாரி திருமூரல் சொன்னது, திருவள்ளுவர் சொன்ன மலரையும் மென்மையானது காமங்கிற திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் அப்படி நிறைய கொடுத்து நிறைய டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், ஃபாரினர்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தந்துறாங்கிறது வெளிநாட்டவர்களுக்காக மட்டும்தான் ஆரம்பித்தேன். இப்போ நிறைய நண்பர்கள் எங்களையும் கொடுங்க, என்ன ஓஷோ தான் அப்படி பண்ணார், நீங்களும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை அதுக்கான மெச்சூரிட்டி, மைண்ட் மெச்சூரிட்டி, சைக்காலஜிலாம் உடையிறது அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால தான் அப்படி பண்ணேன். அப்புறம் மறுபடியும் இந்தியன்ஸ்க்காக ஆரம்பித்தேன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னுடைய தந்திரா முதல் குரூப்பு, 2வது குரூப்பும் ஃபுல்லாகுது. அதனால் இப்போ வெல்கம் தந்த்ரா அப்படின்னு இப்போ தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். தந்த்ராவை பேசிக்காக சில விஷயங்களை அறிமுகப்படுத்துவோங்கிறதுனால இதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆகவே நண்பர்களே, இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வர்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு, ஒரு சில பேர் வெளியேறாங்க. வெளியேற பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு ஃபுல்லாகிட்டே இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான விஷயங்களை கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு நான் முகப்புத்தகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு மேலே இருக்காங்க. இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் புரட்சி. வெறும் ஒரு 5-6 பேரை வச்சு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு குரூப் இன்றைக்கி 1,00,000 பேர் தியானம் பண்ணும் அப்படிங்கிற குரூப்பு. கௌதம் கிருஷ்ணா தியான விழிப்புணர்வுகள், ஓஷோ நேசிக்க நெஞ்சங்கள் போன்ற குரூப்பில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதனால் என்னுடைய ராஜசேகர் ராஜா பேஜ் இதுலேயும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் ட்விட்டர் எல்லா பக்கத்துலையும் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்தமாக வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டைலை நான் உருவாக்கினேன். இப்போ இதை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிச்சுட்டாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே தானாக சேர்கிற கூட்டத்தை விட பண்ணிகளை கூட்டி வச்சு கூட்டம் சேர்க்கறதுல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆகவே இந்த ராஜசேகர் அடுத்த ஒரு வாரம் உங்களோட இருக்க போகிறேன்.